வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம அடுப்படியில் சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். அது நம்ம ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு சட்டி சூடாகிடுச்சு. நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். நம்ம பட்டரில் செய்கிறது சிக்கன் இது, அதனால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டர் எடுத்துக்குவோம். இப்போ நான் பட்ரு போடுறேன், ஒரு 2.5 ஸ்பூனுக்கிட்ட பட்ரு போடுறேன். ஏன்னா இது சட்டியில் போட்டதுன்னா காஞ்சி போகும், அதனால எண்ணெயிலே போட்டுருவோம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு வெண்ணெய் உருகிடுச்சு. இப்போ சிம்மில் வச்சுக்குவோம். நான் எல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். கல்பாசி, 2 பட்டை கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் போட்டுக்குவோம். இதெல்லாம் தாளிக்கிற ஜாமான். இப்போ நம்ம வெங்காயம் ஒரு 150 கிராம் வெட்டி வச்சுருக்கோம். இந்த சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு 150 கிராம் போட்டுக்குவோம். வெண்ணெய் உருகிட்டுதுன்னா நெய் வாசனை வந்துடும். அதனால் உருகிறதுக்கு முன்னாடியே போட்டுருங்க. இது நல்லா வேகட்டும். இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கணுன்னா இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் வதக்கிங்க. ஏன்னா அந்த குழம்பு நம்ம பட்டர் சிக்கன் செய்கிறதுனால இது நம்ம நல்லா வதங்கினாக்கா நல்லாயிருக்கும். எப்போதும் ஒரே குழம்பை செஞ்சுக்கிட்டு இருப்போம். இது கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு நாளைக்கு நம்ம செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு செஞ்சு பார்க்கலாம். நான் ஒரு தக்காளி, ஒரு 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்குங்க. ஒரு 2 பச்சை மிளகா அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா சேர்ந்து நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட் இருக்கும். ஒரு லைட்டாக ஒரு மூடி எடுத்து போட்டு மூடி லைட்டாக வேகட்டும். இந்த மூடியை போட்டுருவோம். இப்போ நம்ம திறந்து பார்த்துருவோம். ஒரு கிண்டி விட்டுட்டு நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். இந்த 3/4 கிலோ சிக்கனையும் சேர்த்துக்குவோம். அதில் இதோட சேர்த்து நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான கல் உப்பு போட்டுருவோம். இந்த சமயத்தில் ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். முன்னாடியே தயிர் சேர்த்தோம்னா கொஞ்சம் இதாகும். இந்த சிக்கனோடு சேர்த்து இது பண்ணோம்னா தயிரும் அதோட சேர்ந்து நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது நான் ஒரு 3 ஸ்பூனுக்கிட்ட சிக்கன் மசாலா போட்டுக்கிறேன். தேவைக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். இதெல்லாம் சேர்ந்து வேகட்டும். சிக்கனு எல்லாம் சேர்ந்து வெந்ததுக்கப்புறம் இப்போ நான் ஒரு தேங்காய் ஃபுல்லாக அரைச்சி வச்சுருக்கேன். நான் தேங்காய் நிறைய சேர்த்தா இதுக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் இப்போ சேர்த்துடலாம். அதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணியை ஊற்றிக்கிங்க. இன்னும் கூட கிரேவி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட மசாலா சேர்த்துக்கலாம், தேங்காய் சேர்த்துக்கலாம். எனக்கு போதுங்கிறதுனால நான் இவ்வளோ அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கூட்டி சேர்த்துக்குங்க. இந்த சமயத்தில் முருங்கைக்காயை நான் கழுவிட்டு வச்சுருக்கேன். ஒரு 2 முருங்கைக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம உள்ளே சேர்த்துருவோம். இது நல்லா வேகட்டும். இது ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் இது ஊட்டும். அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம என்னென்னா போட்ட முருங்கைக்காய் வேகிறதுக்கு தான் லேட் ஆகும். சிக்கன் 10 நிமிஷத்தில் மீன் மாதிரியே வெந்துடும். அதனால் நீங்கள் சீக்கிரமாக போட்டு எடுத்துருங்க, இல்லைனா மரத்து போயிடும் கறி. இப்போ நல்லா வெந்துருச்சு, கறியெல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லியை போட்டு இறக்கிடுவோம்.